குரோம்பேட்டையில் வெற்றின்னு ஒரு தேட்டர் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை வந்து வெற்றி தேட்டரில் பார்த்தேன். இந்த படம் வந்தப்போ இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோவில் ஒளிச்சித்திரமாக அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அப்போல்லாம் அந்த ரேடியோவில் ப்ரோமோ கேட்டால் எப்படி இருக்கும்? சூப்பர் ஸ்டாரோட வாய்ஸு, கோவை சர்லாவோட வாய்ஸு, இவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். அப்போ அது வந்து ஒரு பெரிய புதிய ஒரு விஷயம். இப்போல்லாம் அது மாதிரி கிடையாது. ரேடியோலலாம் ப்ரோமோ வரதெல்லாம் ரொம்ப ரேர். ரேடியோ கேட்குறதே ரொம்ப ரேர். ஓகே, இந்த படத்துடைய கதை அப்படின்னு எடுத்தும்போது பார்த்தீங்கன்னா, உன்னைத்தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 1974 வந்து ஒரு படம் நினைக்கிறேன். அதோட இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் ஆஃப் மியூசிக். இந்த சவுண்ட் ஆஃப் மியூசிக் வந்து ஆல்ரெடி சாந்தி நிலையம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. சவுண்ட் ஆஃப் மியூசிக்கில் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க, அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு டீச்சர் ஒருத்தவங்க வருவாங்க. அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தைங்களுடைய அப்பா ஒருத்தர் இருப்பார். அவங்களோட வந்து அஃபேர் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதான் வந்து சவுண்ட் ஆஃப் மியூசிக். இது சாந்தி நிலையம் படத்துடைய கதையாக இருந்தது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. குழந்தைங்களை பார்க்குறதுக்காக டீச்சர் லேடி கிடையாது, அதுக்கு வாத்தியார் வரார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி வருவார்.